எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டீங்க அண்ணன். ஆமா தம்பி, என்ன இருந்தாலும் அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுக்கலாமா? அந்த கந்தசாமி கலர்களை உடைச்சு கொடுத்து எங்க புத்தியே மாத்திடான் தம்பி. கவலைப்படாதீங்க. தனி மனிதன் தந்திரம் பண்ணி ஒரு கூட்டத்து சொத்தையை கொள்ளையடிக்கிறதா? நடக்காது. எல்லாரும் என் கூட வாங்க. அந்த கந்தசாமியை பார்த்து கேட்க வேண்டியதை நான் கேட்கிறேன். வாங்க எல்லாரும். காளிங்க முதலாளி யாராவன் தெரியலீங்களா? அன்னைக்கு என்னோட கம்பி சண்டை போட்டு மண்டை உடைஞ்சு போனானு, இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கிறானே. ஓஹோ, அந்த வீரனா இவன்? வீரன் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளின் தலைவன். தலைவன்? இந்த வார்த்தையே நல்லா இல்லையே. சரி சரி, என்ன விஷயம்? எங்க வந்த? இவர்கள் சார்பில் உம்முடன் வாதாட வந்திருக்கிறேன். வாதாடவா? எது விஷயமா? இது என்ன கோர்ட்டா? இது என் வீடு. ஏய், இவர் யார் தெரியுமா? சரி, மாங்குடி மிராசுதார், இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்டு, ஏராளமான நஞ்சை புஞ்சைகளுக்கு அதிபதி, 3 அடுக்கு மாளிகை, முதுகு பிடித்து விட ஆட்கள், இப்படியெல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும். விஷயத்துக்கு வா. வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள், வரவேற்கிறேன். ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் வற்ற வைத்தீர்களே, அதை நான் வெறுக்கிறேன். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது. ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து தம்பி, என்ன கம்பி சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி அட்லிக்ஸி சாப்பிடுறதா? என்ன எக்ஸாம் சாப்பிட்டு இருக்க நீ? நானா? அவன் வீரனாவது பூரானாவது அவன் நம்மளே எதுக்கு படைய கட்டிட்டு வந்திருக்கான். என்னமோ உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உபச்சாரம் நீ சின்ன போல கிட்ட ஊரிட்டு கட்டி நான் விளையாடுமா பாக்குறியா? என்ன பல்ல உடச்சு கையில விட்டு என்னையா பல்ல போடுற பல்ல உடச்சிடுவோம் பாத்துக்கா. தலை ஒழுங்கா உழுது சாப்பிடுற கூட்டத்துல ஒன்ன மாதிரி ஒரு பய புகுந்தா போதுமே, உடனே அத்தனை பேர் அட்டைகளை தூக்கிட்டு அடித்தொண்டையில கத்தி போட்டு அம்போன்னு போடுவாங்கடா. அம்போன்னு இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு வர ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். டேய் கழுதை, என்னடா நீ அளந்து பேச சொல்ற? உன்னை பொழந்து கட்டிடும். பொழந்து மரியாதையா போயிடும். உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தி பேசுகிறீரா? பேசும், ஆனால் நாங்கள் பலர் என்பது நினைவிருக்கட்டும். தொகையை காட்டி பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி வெறும் சோத்த தின்னுட்டு இருக்கவன் நான் இல்லடா. ஐயா வேற என்னென்னமோ திங்கிறா தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திருச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டு கசிக்கு இருக்கிறார் தெரியுமா? தெரிகிறது. பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. எவன்டா சொன்னா? நான் சொல்கிறேன். முனியனுடைய 1 ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும். ஏன் காலையா துண்டிப்ப? உன் நெஞ்ச போய் காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன், வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்து விடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வெட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வெட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயா, பையன் நல்ல வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தான். போன உடனே போச்சுக்கண்டு போச்சு. கூப்பிடுறீங்களா? அந்த பையன் பேசுறதெல்லாம் பார்த்து பேசல. அப்படியே பாஞ்சு கடிச்சு துப்பி இருக்காரு. அப்படியே பாஞ்சு கட்டிட்டு துப்பி இருப்பாரு. ஆனா வாயில் எலும்பு குத்து பண்ணி நடத்திட்டு அப்படியே சும்மா இருந்துட்டார். நீ சும்மா இல்லையா? முதலாளி, நீங்க கண்ணை காட்டியிருந்தா போதுங்க, நான் அவனுக்கு தண்ணி காட்டி இருப்பீங்க. ஆமா, தண்ணி காட்டி இருப்பாரு. ஆனா பருத்தி குட்டை புண்ணாக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்தா. அண்ணே, நீங்களும் எவ்வளவோ வாதாடி பார்த்துட்டீங்க, வழியில் இனிமே நாங்க என்னென்ன செய்யறது? நம்ம தலைவி அவ்வளவுதான். தலைக்கும் விதிக்கும் பயந்துகிட்டு தைரியத்தை கைவிட்டுடாதீங்க. தைரியம் இருந்து என்ன பண்றது தம்பி? வயிற்றுக்கு சோறு வேணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே கவலை இல்லை. அருமையான திட்டம் ஒண்ணு உருவாயிட்டு. என்ன தம்பி? அண்ணே, வெங்கி மலை உச்சியில இருந்து வர்ற தண்ணி பின்பக்கமா ஓடி கடல்ல விழுந்து வீணா போகுது இல்ல? அது அப்படியே அணை கட்டி தேக்கி முன்பக்கமா திருப்பி உங்க வயல பாய்ச்சி தண்ணி பஞ்சத்தை போக்கிடுறேன். மாணிக்கம், சர்க்கார் கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தாக்கல் வந்துருக்குதுன்னு மணிகார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்படியா?
ஆஹா தோழர்களே, இன்றோடு உங்கள் துன்பமெல்லாம் தீர்ந்தது. அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. கைவலிமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தால் கங்கையை கூட இங்கே கொண்டு வந்து விடலாம். பாருக்கு உழைத்த பாட்டாளி சமுதாயமே, இனி ஊருக்கு உழைக்க புறப்படு. விவசாய வீரர்களே, வீட்டுக்கு ஒருவராக புறப்படுங்கள், புறப்படுங்கள். வெங்கிமலை உச்சியிலே புது வெற்றி நின்று அழைக்குதடா, புகழ் மங்கி கிடந்தவர்க்கே அங்கே வாழ்க்கை இருக்குதடா. பொங்கி ஓடும் வெள்ளம் எல்லாம் பள்ளத்திலே வீழ்ந்து வீணாய் போகுதடா. உள்ளம் வேகுதடா, பொங்கி ஓடும் வெள்ளம் எல்லாம் பள்ளத்திலே வீழ்ந்து வீணாய் போகுதடா. உள்ளம் வேகுதடா, புறப்படடா உடனே புறப்படடா, புறப்படடா உடனே புறப்படடா. பொறுப்புடன் உழைத்துழைத்து வெறுப்படைந்திருப்பவனே, வரப்பெடுத்து வயலமைத்து வானம் பார்த்து நிற்பவனே, புறப்படடா 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 புறப்படடா. போட்டு வீட்டு முருகப்பா, போல கொடுங்க மருதப்பா, வேட்டு கொள்ளை வேலப்பா, வேகம் போக்கு மாறப்பா, மாட்டை புடிச்சு கட்டி போட்டு வாங்கப்பா, நம்ம மாணி கண்ணை காட்டு வழியில் போங்கப்பா. புறப்படுவோம் சேர்ந்தே புறப்படுவோம், புறப்படுவோம் சேர்ந்தே புறப்படுவோம். ஈரமில்லா பாறைகளை நொறுக்கிடுவோம், அணையை எழுப்பிடுவோம், மரங்கள் போட்டு தடுத்திடுவோம். ஈரமில்லா பாறைகளை நொறுக்கிடுவோம், அணையை எழுப்பிடுவோம், மரங்கள் போட்டு தடுத்திடுவோம். ஏழைகளின் திசையில் அதை திருப்பிடுவோம், தண்ணியை ஏரி குளம் வயல் நிறைய பெருக்கிடுவோம். புறப்படுவோம் புறப்படுவோம் ஒன்னா புறப்படுவோம், புறப்படுவோம் ஒன்னா புறப்படுவோம். கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை, கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை. கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தால் மூலையிலே கட்டிவை, கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தால் மூலையிலே கட்டிவை. நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை. நெருங்கி காட்டை அழுத்து அதில் நெல்லு விதையை கொட்டிவை, நெருங்கி காட்டை அழுத்து அதில் நெல்லு விதையை கொட்டிவை. ஏழைகளின் புது உலகம் தெரியுதடா, ஏழைகளின் புது உலகம் தெரியுதடா. நாம ஏமாந்து வந்த நிலை ஒழியுதடா, நாம ஏமாந்து வந்த நிலை ஒழியுதடா. கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம், கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம், கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம், கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம். மாணிக்கம், மாணிக்கம், அங்க பாரு ஒரு கார் வருது. யாராவது அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வந்திருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாப்போ. அட நீயா? ஆஹா, கொஞ்சம் அப்படியே இருமா. மாணிக்கம், மாணிக்கம், பாத்தியா? ஆமா, எங்க இந்த பக்கம் சும்மா பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்கவா? இல்ல இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி இங்க பழப்ப கெடுக்கவா? ஐயோ, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்க எவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்கிறோம், எங்களை மதிக்காம கார்ல உட்கார்ந்துட்டு பேசுறேன். அப்ப நம்ம கருவ என்ன? என்னடா நீங்க பேசுறீங்க? விளைவிட்டு போறீங்களா?
இதெல்லாம்? இவ யாரு தெரியுமாமா? இத்தனை ஏழைங்க வயத்திலையும் மண்ணள்ளி போட்டானே மாங்குடி கந்தசாமி, அவன் மக. யாரானா என்ன? ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா? அது இல்லம்மா. நீ ஒண்ணும் தவறா நினைக்காது. பல பேருக்கு மத்தியிலே என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும்? எதுக்காகவா? வட்டி இல்லாம கடன் கொடுக்கறா போல கொடுத்து இவங்களை எல்லாம் அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா. அத நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறதுன்னு அருவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்காது. என்ன? ஒன்னும் இல்லம்மா, உங்க அப்பனை. நிறுத்துங்க. என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்துல ஒருத்தி. உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்க? நத்த வயசுலதான் தம்பி முத்து பிறக்கும். மாங்குடி மண்டபத்துடன் சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளாம். இல்ல, சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்னார். நான் வர்றேன். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா? மன்னியுங்கள். அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம். சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதை உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி, தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித் தள்ளலாம்.
இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டார். மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன, இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. காவேரி தான் சிங்காரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. காதல் வெள்ளம் பெருக்கெடுத்து கரைமேறி மன காட்டினிலே பாய்ந்ததனால் உருமாறி பாதி இரவு நேரத்திலே வெளியேறி, பாதி இரவு நேரத்திலே வெளியேறி உங்க பக்கத்திலே வந்திருக்கும் வம்புக்காரி, உங்க பக்கத்திலே வந்திருக்கும் வம்புக்காரி. ஆஹா, சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. தங்கம் போல குணமுடைய பணக்காரி, நல்ல தான தர்ம சிந்தையுள்ள உபகாரி, தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி, தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி, என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி, என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. குணத்துக்கு அடிமை, பணத்துக்கு எதிரே, கொஞ்சி பாடி வரும் காவேரி. குறும்புக்காரியே உனது கரும்பு பார்வைதான் என்றும் என் வாழ்விலே எனக்கு அதிகாரி. இனிக்கும் பேச்சிலே மனசு மயங்கியே ஏங்கி வாடுபவள் சிங்காரி. ஏக்கம் தீரவே ஏய்த்து ஆளையே இழுத்து வந்தவதான் காவேரி. அந்த காவேரி தான் இல்லே சிங்காரிதான், காவேரி தான், சிங்காரிதான். ஆமா காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. ஆதிக்க கோட்டையில் வெடிமருந்தும் விவசாய உலகின் விடிவெள்ளியுமான வீரன் மாணிக்கத்திற்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கால், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை ஒழிப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று கேட்டார் நம் புரட்சி கவிஞர். எவரின் தோள்கள்? உழைப்பாளியின் தோள்கள். தோழர்கள் எனக்கு தோள் கொடுத்து உதவியதாலும் அரசாங்கத்தின் துணையாலும் இந்த அணையை நான் கட்டி முடித்தேன். முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை என்றான் நெஞ்சுரம் கொண்ட நெப்போலியன். இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தை அல்ல, செயல், செயல். செயல் வீரர்கள் அனைவருக்கும் நான் சிரம் வணங்குகிறேன். பாட்டாளி கூட்டம், விவசாய வெற்றி வீரர்கள். பெரிய மஞ்சம் மறுபடியும் வந்துட்டாங்க. எத்தனை நாள் சொல்லி இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போயிரு, இல்ல
உன் கொடலை புடிஞ்சு மாலையா போட்டுருவேன். ஆமா சத்தியம் போயா, இது எங்க வயலு. உங்க வயலா? உன்னை உடைக்காம விடுங்க. என்ன நடந்தது? அந்த காலை உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பக்கம் போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேக்குறேன்? என் மேல கரம் வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிச்சு பண்ணுவேன். நல்ல நடவடி வச்சு நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. பாராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காளையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய். ஓ துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராசார. சீக்கிரம்யா, உதவிட போறான். பாத்துக்கிறேன், கொண்டாயிருக்கிறேன். ஜெய் சிவகாமி, ஜெய் சிவகாமி. வந்துட்டீங்க. என் தெய்வமே, ஏன் இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சரியான சாப்பாடு இல்லையா? இல்ல மனசுல நிம்மதி இல்லையா? போட்டுடி, உன் அனுதாபம், உன் மூச்சியை பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமாடி, ஆமா. இந்த அயோக்கியமே காளையங்க. கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. காளையங்க. அப்பா வந்துட்டியா? வரா, குரங்கு பேவடி. வா, வா. காலையை எங்க கொண்டு போறீங்க? பாராமணி வீட்டுக்கு. இன்னையில இருந்து அவளுக்கு தான் சொந்தம். முடியாது, ராமுவை விட முடியாது. இது என் காலை, எனக்கு தான் சொந்தம். அம்மா காலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொன்ன எப்படியா இல்லையா? அப்பா எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூணல விடல, உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு பிடிவாரமா? விடுறா, விடுறா, விடுறா. அம்மா அம்மா ராமு, அப்பாவோட போகாத 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 ராமு. காலை போகட்டும். மாட்டேன் 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 போகட்டும். மாட்டேன். என் பேச்ச கேளு. மாட்டேன் மாட்டேன். மாட்டேன் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லியா இல்லையா? மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். என்னங்க என்னங்க உங்களை அம்மா, மாணிக்கம், நீ சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. எதுக்குமா? சோமு, 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 என்னம்மா ஒரேடியா குதிக்குதே? இந்த திடீர் காய்ச்சல் எப்படியம்மா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்ல. நீ சீக்கிரம் போயிட்டு வா. போ. சரிம்மா. எங்க போயிட்டான்? வேற கால தோலை முடிச்சு போடாம. ஐயோ, என் காலை அடிக்கிறாங்களே. என் ராமுவை கொல்லுங்களே. அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, பயப்படாதீங்க. மன அதிர்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காட்டிட்டா இந்த காய்ச்செல்லாம் பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கஸ்தூரி மிளகை கொடுத்து வைங்க. நான் வர்றேம்மா.
நல்லது. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? கேட்டு. காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிற? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வர்றேன். மாணிக்கம், உன் கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாபட்டும். இல்லடா, மகன் தகப்பனை அடிச்ச அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதுடா மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம், இதுல தலையிட உனக்கு உரிமை இல்லை. என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காக நீ பெத்த? அம்மா, எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பாதானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன்மா. மாணிக்கம், 10 மாசம் என் வயித்துல வளர்ந்த முத்தே, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாம்மா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காளை கேட்கிறேன். அம்மா, மறுபடியுமா நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் என்ன? உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர்ற வரையில இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அம்மா, மாணிக்கம், பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி, சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும். இத வந்துட்டேன். மறுபடியும் என்ன ஆட்டி வைக்க வந்திருக்கிறியா? இல்லங்க, காளைய சோமு கிட்ட இருந்து பிரிச்சது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ராமுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அது வரலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. வரட்டுண்டி, அந்த பயலுக்கு சாவே வரட்டும். ஆனா காளை மட்டும் வீட்டுக்கு வராது. அப்படி இல்லைங்க, காளை நம்ம வீட்லயே இருக்க வேண்டாம். அத ஒரு தடவை அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு. உத்தரவு கொடுங்க. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம்? ஓஹோ, அப்ப அவ வெக்கப்படணுங்கிறியா? அவளை பத்தி பேசின உன் நாக்க அறுத்துடுவேன். என் நாக்கு அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் 1000 நாக்கு பேசுதே, அதைத்தான் இந்த பாவியால சகிக்க முடியல. என்ன நீ கேலி பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? புருஷங்கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சுகம் குறைச்சல்னு இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன். என் தெய்வமே, இன்னைக்கு அந்த குறைய தீர்த்துட்டீங்க. இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை. நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும். நீ செத்து தொலைஞ்சா தாண்டி எனக்கு நிம்மதி. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, எப்படி வேணும்னாலும் சித்திரவதை செய்யுங்க. ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக ஒரு தடவை காலையை கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்குது. ஏயா, நீ ஒரு மனுஷன் தானா? தாலி கட்ட பொண்டாட்டிய இன்னொருத்த முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெக்கமா இல்ல? அதை பத்தி கேட்க நீ யாரடா நாயே? மரியாதை தவறி பேசின உன் நெஞ்சு உடைச்சுடுவேன். சுவாமி, தெரிஞ்சுக்கிட்டேன்டி, என்ன அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை அடிச்சுட்டு வந்திருக்கியா? தெய்வமே, நான் ஒரு பாவம் அறியே. ஐயா, நீங்க போங்க. நீ பேசாதிருமா, உன் புடிச்சிருக்கு நாங்க புத்தியை கொடுக்கறோம். இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிட வேண்டாம். போயிடுங்க. அம்மா, பாலாமணி, பாலாமணி, என்னடி அவகிட்ட போய் கதை அடைஞ்சிட்டு இருக்க? போடி வழியா, போடி. எங்க அம்மாவை அடிச்சு அந்த கையை துண்டாக்கி துடிக்க வைக்கிறேன். மாணிக்கம், மாணிக்கம், ஆத்திரப்படாதே. உன் தம்பி ஆபத்தில் இருக்கா. நிதானமா போய் நீயே அந்த காளையை கேட்டு வாங்கிட்டு வந்து உன் தம்பியை காப்பாத்து. போப்பா.
அண்ணே, என் தம்பியை கொஞ்சம் பாத்துக்குங்க. இதோ வரேன். மடையன் துரியோதன போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஏன் வரல? உன்னை பார்க்க பார்க்க என் ஆத்திரம் பொங்குது. அப்பா, ஓஹோ, நீயா? எதிர்பார்த்தேன். இங்கே ஏண்டா வந்த? உங்க மகன் சோமு, என் தம்பி சோமு ராமு ராமுன்னு காய்ச்சலோட கதறிட்டு இருக்கிறான். அதனால காளையை கொண்டு போக வந்தேன். சரிதான், தாய் போயிட்டா, இப்ப மறு ஒப்பாரி வைக்க மகன் வந்திருக்கிறியா? அல்ல, ஒழுங்கா போயிடு, இல்ல உன் உடம்ப பத்தி கவலை இல்ல. உடம்பதான் எனக்கு வேணும். அதை கொண்டு போகாம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இது என் வீட்டு காளை. உன் வீட்டு காளையா? உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்தாளா அது உங்க பாட்டன் தேடி வச்சுட்டு போனானா? அல்ல, எங்காலடா, அது இங்கதான் இருக்கும். இது உங்ககிட்ட கண்ணு குட்டியா இருந்திருக்கலாம். ஆனா இதை வளர்த்து காளையாக்கினது என் தம்பி. அவன் இப்ப ஜன்னி பிறந்து சாக கிடக்குறான். என்ன சொல்றீங்க? கொடுக்குறீங்களா இல்ல அவுக்கிட்டமா? எங்கடா நீ அவரு பார்க்கலாம். அவுக்கு தான் போறேன். அயோக்கிய பயல, உனக்கு அவ்வளவு தூரா? சரிக்கும் அவனை. இல்லடா, மகன் தகப்பனை அடிச்ச அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதா மகனே? மன்னிப்பே கிடையாது. அம்மா, என்னையே அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? உன்னை இனிமே நான் உயிரோட விட போறதில்லடா. ஐயோ, என்னங்க விடுங்க. ஐயோ, விடுங்க. என்னங்க இது? சும்மா இருங்க. என்னங்க இது? போடாதே, போ வெளியே. அப்பா, இன்ப துன்பம் இரண்டையும் பங்கு போட்டு அனுபவிக்க உரிமையுள்ள ஒருத்தி இருக்கும் போது அவளை உதறி தள்ளிட்டு இன்னொருத்தி வீடே சதமுன்னு கிடந்த எவனுக்கும் அந்திய கிரியை அங்கே நடந்தது கிடையாது. மறுபடியும் வீட்டுக்கு நீ வரத்தான் போற. நீ மலங்கடிச்ச பாயையும் துணியையும் என் தாய்தான் கசக்க போறா. என் வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். இஷ்டப்பட்ட போது நீ வா. கொண்டாந்துட்டேன். ஜெகநாதா, துரியோதனன் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு காளையை வச்சுட்டு. தம்பி, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? எங்க போயிருந்த? சொல்லப்பா, சொல்லப்பா, எங்க போயிருந்த? அந்த வஞ்சகி வீட்டுக்கு. அங்கேயா போனே? என்ன நடந்தது அங்கே? நடக்க கூடாதது நடந்தது. ஆனா நடக்க வேண்டியது நடக்கல. அப்படின்னா? அம்மா, எந்த தகப்பனால நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சதோ அந்த துரோகி உயிரோடு இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ நல்லது. அடிச்சு வளர்க்காத பிள்ளை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்கிட்ட ஒரு அடி கூட வாங்காம நான் உத்தமனா வளர்ந்தேன். ஊர்ல நல்ல பெயர் வாங்கினேன். இப்ப நீ என்ன அடிக்க முடியா? அப்படி என்னம்மா குற்றம் செய்துட்டேன்? இன்னும் என்ன செய்ய? இவ்வளவு தைரியம் கொண்ட நீ நாளைக்கு கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். அம்மா, நீயா எனக்கு பிள்ளை? சத்தியமா சொல்றேன்மா. என்ன உருவாக்கின உன் கர்ப்பத்தை மேல ஆணையா சொல்றேன். அப்பா அவனை அடிக்கலமா? அடிக்கவே இல்லை. நம்புமா, நடந்ததை கேளு. காளைய கேட்டு கொடுக்க மறுத்தாரு. அவுக்க போனேன். வலங்குண்ட மட்டும் என்ன போட்டு அடிச்சுட்டாரம்மா. இதோ பாரும்மா, இதோ பாரு. அப்பாவை அடிச்சேன்னு அவசரத்துல நினைச்சேனே. அம்மா, உன்னுடைய பரிசுத்தமான வயசுல பிறந்த எந்த உயிரும் அந்த பாவத்தை செய்யாதம்மா. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லிடா. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லு. அம்மா, பல ஆளுங்க வேணும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் வேணும். பணமா? இதுவரைக்கும் எந்த காரியத்துக்கு நான் பணத்தை செலவு பண்ணது இல்லைன்னு தெரியுமில்ல காளிங்க? தெரியும் தெரியும். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும் இல்லையா காளிங்க? ஆமாங்க. பணம் எவ்வளவு வேணும்? 10,000. 10,000? அதுக்கு மேலேயும் தேவைப்படும். என்னப்பா இது, அணைய கட்டுறதுக்கா உடைக்கிறதுக்கா? உடைக்கிறதுக்கு தான். அவ்வளவு பெரிய அணைய ஒரு ராத்திரியில உடைக்கிறதுனா சாமானிய காரியமா? உனக்கெல்லாம் ஒரு தட்டு தானப்பா. அது என்ன அடிக்க வச்சிருக்கிற பானையா? என்ன செய்வி எனக்கு தெரியாது. அந்த அணையை நீ உடைச்சே ஆகணும். பணம் இல்லைன்னா அது நடக்காது. ஏன் நடக்காது?
இந்த கந்தசாய புள்ள சோத்தை தின்னு காத்தவராயன் செல்ல மாறி இருக்கிறியே ஏன் நடக்காது? கையில வலவு இல்ல, நெஞ்சில உறுதி இல்ல. என்ன விட பணத்துக்கு தான் அதிக பலம் இருக்குன்னா பணம் மறுபடியும் பேசாத. சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. உடைக்க போறியா இல்லையா? என்னடா யோசிக்கிற? உடைக்கத்தானே வேணும். உடைச்சு காட்டுறேன். ஓடிட்டு நிக்காத. மாதவா, ரத்தனம், என்னவா தேர? அந்த கஞ்ச பையன் கந்தசாமி நமக்கு பணம் தரல, அதனால அவன் வீட்டுக்கு கூட்டு கொள்ளையடிக்க. ஓ, நான் தயார். வாத்தியாரே, இது நம்ம தொழிலுக்கே விரோதம். ரத்தனம், எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாட்டி போடா. ரொம்பதான் கோபத்தை தாங்குறாரு. மாதவா, புறப்படு. இப்படி இங்க வந்திருக்காது. ஆமா கண்ணம்மா, இப்பவே கதவை எடுத்து பூட்டிக்கிட்டு இப்படியே புறப்பட சொல்ல. சிவகாமி, மாணிக்கம், சோமு உடம்புக்கு என்னம்மா? சோமு, ஏன்டா அப்படி கண்ணு மூடிட்டு இருக்க? வர வந்திருக்கேன்டா, என்ன பார்க்க மாட்டியா? மாணிக்கம், பெரியப்பா, உங்களை பிரிஞ்சதுனால உரு குலைஞ்சு போன எங்க குடும்பத்தின் கோர நிலைய பார்த்தீங்களா? வீரப்பா, வீரப்பா இப்ப எங்க இருக்கான்? வீரப்பா எங்க சொல்லுப்பா. அந்த பாலாமணி வீட்டுல. வீரப்பா, வீரப்பா, பிரமாதம். மனைவி கணவனுக்கு பணிவிட செய்யணும், கணவன் மனைவி கிட்ட அன்பு காட்டணும். இப்படித்தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நீ இவளுக்கு போய் பணிவிட செய்வேன்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாதப்பா. எங்கடா வந்த? உன்னுடைய சரித்திரத்தை திருத்த வந்திருக்கேன்டா. பேசாம போயிடு. பேசுறதுக்கு நேரம் இல்ல, புறப்படையும் கூட. போறியா இல்லையா? வர்றியா இல்லையா? முத்தையா, நாய் வரேன் கூட. போடா. வீரப்பா, அந்த உத்தமியின் மஞ்சள் குங்குமத்துக்காக உன்னை உயிரோட கொண்டு போக வந்திருக்கேன்டா. ஒழுங்கா வந்துடு. வந்து சிரிக்கி சிவகாமிக்கு தாலி கட்டுறது நானா நீயாடா? அயோக்கிய பயலே. அங்க பாரு மாமா, அவரை போட்டு யாரோ அடிக்கிறாங்க மாமா, போய் காப்பாத்து. பயலே, எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி கெடுத்த? எல்லாத்துக்கும் சேர்த்து மாமா, எழுந்துருங்க மாமா. பயங்கரமா அடிச்சுட்டானே மாமா. வெள்ளம் தலைக்கு மேல வந்துட்டு, இனிமே ஒரு வினாடி கூட இந்த ஊர்ல நாம இருக்க கூடாது. அவர் எழுதி வச்ச நிலத்தை அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம் மாமா. பாதி அவரை கொடுத்துட்ட, பாதிய நம்ம வச்சுக்கோமே. வேண்டாம் மாமா, பிரத்தியா சொத்து நமக்கு வேண்டாம். நாம அனுபவிச்ச வேதனையே போதும். எழுந்திருக்க மாமா. என்னடா இது? ஐயோ, ஒண்ணு தண்ணி வேண்டாமா? தெரியுதாடா, இது உன்னுடைய வீடு. தவறான வழியில் போன வீரப்பா, நீ தாலி கட்டின சிவகாமியோட கதிய பாத்தியா? யாருக்கும் கிடைக்காத இந்த அன்பு கலசத்தை இப்படி அநியாயமா உடைச்சு உருமாத்தி வச்சிருக்கேடா. நீ உருப்படுவியா பாவி? அதோ பாரு, அதிர்ஷ்ட மகன்னு அடிக்கடி சொல்லுவியே, அந்த சோமு ஜன்னி பிடிச்சு துடிக்கிறான்டா. வீரனுக்கு வீரனான மாணிக்கம், அவன் உன்னை பார்க்க வெக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறத பாருடா, நல்லா பாருடா. செழிச்சிருந்த குடும்பத்தை சீரழிச்சவனை பாருடா, பாருடா. என்ன ஒண்ணு சொல்ல வேண்டாம், என்ன சித்திரவதை செய்ய வேண்டாம்.
சாவி இருக்கிறத சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். முடியாது. நகர மாட்டேன். போயிருவேன். நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல டீயை எக்கல் பண்ணி சாப்பிடுறது நீங்க மறந்துட்டீங்களா? இந்த கெட்ட கொஞ்சம் அவுத்து விடுங்க. நான் வந்து அப்புறம் சிரிக்காரி அவுத்து விட்டுருக்கேன். கந்தசாமி பிள்ளை நேரம் நெருங்கி போச்சு. நானே நெருங்க போறேன். என்ன சொல்ற? சாவி எங்க சொல்லு. முடியாது. சொல்ல மாட்டேன். முடியாது. கொஞ்சம் நெல்லப்பா. நேரம் இல்லை. என் தம்பி மரண படுக்கையில கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு அப்புறம் வர்றேன். எல்லாம் எனக்கு தெரியுமா. நீ ஒண்ணும் கவலைப்படா. அப்பா நீ மட்டும்தான் வந்தியா? என் ராமு வரலையா? என் காளை எங்கப்பா? என் காளை எங்கப்பா? காளை இதோ கொண்டு வரேன். இதோ கொண்டு வரேன். சொல்லு. இதோ கொண்டு வரேன். சிதம்பரம் என்னங்க வச்சார? குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சு. காளை சிறுத்தை அவுத்தி விடு. அப்படியே சீக்கிரம். என்னன்னு மகனுக்கு என்ன? என் மகன் காளையை விட்டு பிரிச்சதுனால ஜல்லி கண்டி சாக கிடக்கிறான். அவனுக்கு காளையை கொடுத்து காப்பாத்த. ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்திருக்க கூடாதா? காளைக்கு ஜல்லிக்கட்டு ஜல்லி கிடக்குறானே. அண்ணே அண்ணே ஏறாதுங்கண்ணே. அண்ணே இறங்குண்ணே. அண்ணே 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 அண்ணே
அண்ணே பாபு அண்ணே 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 ஐயோ அண்ணே என்ன பேசிக்க மாட்டேன் ஏய் கையில கூட்டி எடுத்து ஏய் ஏய் எங்க போறீங்க என்ன பயப்படாதீங்க பயப்படாதீங்க குட்டி குட்டி உங்க மாட்டை கொண்டு போங்க. ராமு கண்ணி ராமு 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 ராமா உன் காலம் வந்துருச்சு. ராமு வந்துருச்சு. என்ன என் ராமு வந்துருச்சா? அவன் காலம் வந்துருச்சா? அவன் ராமு ராமு மிஸ் ராமு 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 வந்துட்டியாடா? நீ வரலன்னா இன்னும் நான் செத்தே போயிருப்பேன் ராமு. இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாத ராமு. ராமு உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாதுடா ராமு. ராமு வாடா வாடா. அப்பா இருளடைஞ்ச இந்த வீட்டுல மறுபடியும் விளக்கேற்றி வச்சீங்க. நீங்க தான்ப்பா எங்களுக்கு வாழ வச்ச தெய்வம். மாணிக்கம் மாணிக்கம் என்ன கந்தசாமி பிள்ளை கடனுக்கு பலியாக இருந்த எங்க நிலங்களை காப்பாத்தி கொடுத்தீங்க. நீதான்பா எங்களை வாழ வச்ச தெய்வம். என்ன நிலங்களை திருப்பியாச்சா? அப்பா ஆச்சரியப்படாத மாணிக்கம், என் மானத்தையும் உசிரையும் காப்பாத்த நீதான்பா வாழ வச்ச தெய்வம். இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்தனே அது கடன் இல்லை, அன்பளிப்பு. திருப்பி வாங்க மாட்டேன். திருந்திட்டாம்பா. அண்ணன் என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்கதான். இல்ல வீரப்பா, வாழ்க்கை வெள்ளத்துல எதிர்நீச்சல் போட்டு தைரியமா கரை சென்றாலே இந்த சிவகாமி தான் உன்னை வாழ வச்ச தெய்வம். இல்லை நீங்க தான் என்ன வாழ வச்ச தெய்வம். சிவகாமி, நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வாழ வைத்த தெய்வம் முருகன் தான். வீரப்பா, இந்த வாழ வச்ச தெய்வத்துக்கு முன்னால உன் மகன் மாணிக்கத்துக்கும் என் மக காவேரிக்கும் கல்யாணத்தை முடிச்சு கொடுவோம். மாணிக்கம், யாரும் போயிடாதுங்க. எங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் ஐயா. நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறோம். எங்களை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்ச எனக்கு பிள்ளை ஐயா. உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கிறதோட ஒரு வேலி நிலமும் தர்றேன். அதையும் வச்சுக்கிட்டு நீங்க சௌகரியமா இருக்கணும். கொண்டா கைய கொடு. யோ, என்ன நீ சேர்ந்து சிரிக்கிற? சந்தோஷம் சந்தோஷம். இல்லையா, கைய கொடுன்னா என்னமோ சாமி கும்பிடுற மாதிரி ரெண்டு கையை கொடுக்குறிய. ஒரு கை போதும். கொண்டாமா. முருகப்பெருமானே, எங்க அத்தனை பேரையும் வாழ வைத்த தெய்வம் நீதானப்பா, நீதான். வாழ வைத்த தெய்வம் தேவரை வாழ வைத்த தெய்வம்